அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இயல் 7 பார்க்க போகிறோம். டே 7 உள்ள வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 7ல் பெரியார் சிந்தனைகள் அப்படிங்கிற உரைநடையிலேருந்து தான் பார்க்க போகிறோம். பெரியாரை பற்றி பார்க்கறதுக்கு நமக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது, நிறைய இருக்குது. அவரை பற்றி நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, நம்ம இந்த பாடத்தில் கொடுத்ததை நம்ம பார்ப்போம். ஓகே வாங்க. வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கும் வீரர், ஈரோட்டு சிங்கன் என்று தந்தை பெரியாரை சிறப்பிக்கப்படுகிறார். தந்தை பெரியார் வெண்தாடி வேந்தர் சொல்கிறாங்க, பகுத்தறிவு பகலவன் சொல்கிறாங்க, வைக்கும் வீரன் சொல்கிறாங்க, ஈரோட்டு சிங்கம் என்று தந்தை பெரியார் சிறப்பிக்கப்படுறாங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. பெரியார் என்னும் பட்டம் எப்போ வழங்கப்படுதுன்னா 1938 நவம்பர் 13 வழங்கியிருக்காங்க. எப்போனா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் நடக்குது. எந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியாருங்கிற பட்டம் எங்கே அவங்களுக்கு அந்த பட்டத்தை வழங்கினாங்கன்னா சென்னை பெண்கள் மாநாட்டில். எந்த வருஷம்னா 1938 நவம்பர் 13. ஓகேவா. நெக்ஸ்ட் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ்னால் யாருன்னா தந்தை பெரியார் தான். யார் வழங்கினா யுனெஸ்கோ மன்றம். எப்போனா எந்த வருஷம்னா 27/6/1970. இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஒரு புக்கில் இவ்வளோ விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கவிஞர் வைரமுத்து பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம், அவர் மெட்டூரில் பிறந்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது சுள்ளிக்காட்டு இதிகாச புதினத்துக்காக விருது பெற்றிருக்காரு. சுள்ளிக்காட்டு இதிகாசம் யார்? கவிஞர் வைரமுத்து தான். ஓகேவா. 5 காப்பியங்கள் ஒன்று எது? யசோதர காவியம். யசோதர காவியம்னா ஒரு யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாறு தான் யசோதர காவியம். இப்போது யசோதர காவியத்துலேருந்து பார்த்தோம். யார்? யசோதரனுங்கிற மன்னர் இருக்கார். அந்த நாட்டு மன்னர்னா அவந்தி நாட்டு மன்னர் தான். அவரோட வரலாறு தான் யசோதர காவியம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 320 பாடல்களும் இருக்கலாம், 330 பாடல்களும் கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே இருக்குது. 320 வந்தால் 320 போடுங்க, 330 போடுங்க. இந்த 2 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 சர்க்கங்கள் தான். அது கன்ஃபியூஸ் ஆகணும்னா 5 சர்க்கங்கள் தான். இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 320 கொடுத்துருக்காங்க, 330 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யசோதர காவியம் சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. இதோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. சமண முனிவர் சொல்கிறாங்க, ஆனால் ஆசிரியர் பெயர் தெரியல. ஓகேவா. தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம்ங்கிறது வள்ளுவர். தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் சொன்னவர் யார்? வள்ளுவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. தூர் மகனுக்கு எழுதி கடுத்தின ஆசிரியர்னா நா. முத்துக்குமார். தூர் மகனுக்கு எழுதி கடுத்தின ஆசிரியர்னா நா. முத்துக்குமார். இன்னும் கொஞ்சம் பெரிய இருக்குது, அதை பார்த்துருவோம். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு. பெரியார் விதைத்த விதைகள் இதெல்லாம். அவர் எந்த மாதிரி விதைகளை விதிச்சிருக்காங்க பார்ப்போம்னா, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு. பெண்களுக்கு கூட இருக்கலாம். அந்த விஷயத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண ஏற்பு, இது எல்லாமே பெரியார் விதைத்த விதைகள். நெக்ஸ்ட் பகுத்தறிவு வினாக்கள் எழுப்பியவர் யார்? பெரியார். பகுத்தறிவு வினாக்கள் எழுப்பியவர் யாருன்னா பெரியார். சமூக வளர்ச்சிக்கு கல்வியே மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். சமூக வளர்ச்சிக்கு கல்வி தான் முக்கியம், மிக சிறந்த கருவின்னு நினச்சது யார்? பெரியார். சொன்னது யார்? பெரியார். நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என கூறியவர் பெரியார் தான். நாட்டு விடுதலை விட எந்த விடுதலை முக்கியமா? நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். பெரியார் தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார். அவரோட வாழ்நாள் ஃபுல்லாகவே பகுத்தறிவு கருத்துக்களை மட்டும் பரப்புரை செஞ்சுருக்காங்க. பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையிலும் அமைந்தவை சொல்கிறாங்க. மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் பெரியாரை மதிப்பிடுவர். பெரியார் எப்படி மதிப்பிட்டிருக்காங்கன்னா, மாமருந்து, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் பெரியாரை மதிப்பிடுவர். அறம்னா நற்செயல், வெகுளினா சினம், ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. இவ்வளோதான். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு இவ்வளோதான். பாடம் 7 முடிஞ்சிட்டு. இன்னும் உங்களுக்கு இதில் இலக்கணம் எல்லா இதுலேயும் இலக்கணம் பெண்டிங் இருக்குது. அது ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கலைச்சொற்கள் ஃபுல்லாக நாளைக்கு என்ன வீடியோனா கலைச்சொற்கள் இந்த ஃபஸ்ட்டு 7லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு அறிவியல் விசை போடணும். இலக்கணம் முடிஞ்சால் நம்ம போடுவோம். இல்லைனா வேறு ஏதாவது
சிலபஸில் எடுத்து லாஸ்ட்டோட இலக்கணத்தில் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.